ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குடும்ப அட்டை ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதாவது குடும்ப அட்டை வைத்திருப்போருக்கு 2 முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ரிலேட்டடாக ஒரு ஜிஓவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செய்தி வெளியீடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 11/09 என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1/8/2024 அன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் ஜூலை 2024 மாதத்தில் பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் ஆகஸ்ட் 2024 மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூன் மாதத்தில் நீங்கள் வாங்கலை அப்படின்னா ஸோ அந்த மாதத்துக்கான வாங்காமல் விட்டவங்க ஸோ ஜூலை மாதத்தில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஜூலை மாதத்தில் வந்து நீங்கள் பாமாயிலும் துவரம்பருப்பும் நீங்கள் வாங்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆகஸ்ட் மந்தில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ முதலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்தந்த மாதத்தில் நீங்கள் வாங்கலை அப்படின்னா ஸோ அடுத்த மாதத்தில் வந்து அந்த மந்த்துக்கான பொருளை மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் மந்த்துக்கான பொருளை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து வர மந்தில் வந்து நீங்கள் அதுக்கான பொருளை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றத தான் அவங்க வந்து இதுக்கான ஜிஓவும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடையில் ஜூலைக்கான துவரம்பருப்பு பாமாயிலே ஆகஸ்ட் மட்டில் பெற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா துவரம்பருப்பு 30 ரூபாயும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாமாயில் வந்து 25 ரூபாய்க்கும் அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து முதலாம் அறிவிப்பு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ரேஷன் கடையில் பாக்கெட்டில் அரிசி பருப்பு சர்க்கரை ஸோ ரேஷன் கடையில் பாக்கெட் மூலம் அரிசி பருப்பு சர்க்கரை விநியோகம் திட்டம் 234 தொகுதியிலும் தலா ஒரு ரேஷன் கடையில் தேர்வு செய்து சோதனை அடிப்படையில் திட்டத்தை தொடங்க ஏற்பாடு. சேலம் மாவட்டத்தில் ஒரு ரேஷன் கடையில் தற்போது பாக்கெட் மூலம் பொருட்கள் விற்பனை எடை குறைவாக உள்ளதை எழும் புகாரங்களை தவிர்க்க இந்த மெத்தடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஸோ மேனுவலாக அவங்க எடை மிஷின் மூலமாக அளந்து போடுறதுல வந்து இஷ்யூ வருது அப்படின்றத பேஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேக்கிங்கில் ஸோ கிலோ கேஜில் ஸோ உங்கள் ஒரு ஃபேமிலிக்கு என்ன ப்ரொவைட் பண்ணணுமோ எவ்வளோ கேஜஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணுமோ ஸோ அதை வந்து பேக்கெட் மூலமாகவே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத திட்டத்தையும் அவங்க வந்து இந்த அறிவிப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஸோ ஜூலை மாதத்தில் நீங்கள் வாங்கலை பாமாயிலும் துவரம்பருப்பும் வாங்கலை அப்படின்ற பட்சத்தில் ஆகஸ்ட் மந்தில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரேஷன் பொருட்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பாக்கெட்டில் தான் இனிமேட் வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த நடைமுறை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாவட்டத்திலும் அதாவது 234 தொகுதியிலுமே ஒரு சில இடத்துல மட்டும்தான் இது வந்து அமல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அது நடைமுறை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ இந்த மெத்தடை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படின்றது தான் அவங்க வந்து இந்த நியூஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.